ஒரு ஸ்லேவ் தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய போராட்டமே வந்து நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாங்கோ அன்சைன்ட், அதாவது குவிண்டின் டரண்டினோ டைரக்டர்ல ஒரு மூவி தான் இது. இந்த மூவி வந்து ஆக்ஷன், ட்ராமா, ரிவெஞ்ச் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு மாஸ்டர் பீஸ். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து 1858 அமெரிக்காவில் வந்து நடக்குது. ஸோ இந்த ஜாங்கோ வந்து ஒரு ஸ்லேவு. இவன் வந்து மற்ற அடிமை கூட எல்லாமே வந்து சேர்ந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போது டாக்டர் கிங் அப்படின்னு வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் வந்து வராப்பில். ஸோ பவுண்டி ஹண்டர் என்னென்னா, குற்றவாளிகள் எல்லாத்தையுமே பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சோம்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பவுண்டி ஹண்டர் டாக்டர் கிங் வந்து இந்த ஜாங்கோவை வந்து வாங்கி விடுதலையுமே வந்து பண்ணுறான். அதுக்கான ரீசன் வந்து இந்த ஜாங்கோவுக்கு வந்து நிறையா கிரிமினல்ஸை வந்து தெரியும். ஸோ ஜாங்கோவோட உதவியோட இந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம கிங் வந்து ஐடியா பண்ணுறான். ஸோ இப்போ இந்த கிங்கும் சரி நம்ம ஜாங்கோவும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து மற்ற குற்றவாளிகளை எல்லாத்தையுமே வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடி அவங்கள ஒப்படைச்சு நிறைய பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங் வந்து என்ன பண்ணுறான்னா, ஜாங்கோனுடைய கதையை வந்து கேட்குறான். ஸோ அவனோட ஒய்ஃப் பேர் வந்து ப்ரூன்ஹில்டா. ஸோ இந்த ப்ரூன்ஹில்டா வந்து ஒரு கொடூரமான ஸ்லேவ் ட்ரேடர், அதாவது அடிமை வியாபாரிகள் வந்து வேற இடத்துக்கு வந்து வித்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜாங்கோவோடைய ஒய்ஃபை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு வந்து முடிவு பண்ணுறாப்புல. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ப்ரூன்ஹில்டா கெல்வின் கேண்டி அப்படிங்கிற ஒரு கொடூரமான நில உரிமையாளர். ஸோ அவனோட பண்ணையில் வந்து இவன் வந்து ஒரு ஸ்லேவாக வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம ஜாங்கோ, கிங் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சில டக்கால்ட்டி வேலை எல்லாமே வந்து பண்ணி பண்ணைக்குள்ளே போகிறாங்க. அந்த கெல்வின் கிட்டேயே வந்து நெருங்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டீஃபன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து யாருன்னா, இந்த கெல்வினோட ஒரு ஸ்லேவ் ஃப்ரெண்டு, இல்லைன்னா ஒரு விசுவாசமான ஒரு ஊழியர்னு வச்சுக்கோமே. இந்த ஸ்டீஃபன் வந்து இவங்களோட திட்டத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஒரு பெரிய ஒரு சண்டையே வந்து நடக்குது. ஸோ அதில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம கிங் வந்து இந்த கெல்வினை வந்து சுட்டு கொண்டுட்டாப்புல. அதுக்கப்புறம் இவருமே வந்து நம்ம கிங்குமே வந்து செத்துட்டாப்புல. இப்போ ஜாங்கோ வந்து என்ன ஆகிறான் அப்படின்னா, அவன் திரும்ப லாக் ஆகிட்டான். ஸோ அவன் வந்து இந்த திரும்ப அந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக ஜாங்கோ வந்து அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப அந்த பண்ணைக்கே வரான். அங்கே ஸ்டீஃபன் அவனோட ஆளுகள் எல்லாருமே வந்து தன்னோட ப்ரூன்ஹில்டாவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஸ்டீஃபனோட கேங்குக்கும் நம்ம ஜாங்கோக்குமே வந்து பயங்கர சண்டையெல்லாம் நடந்து கடைசியில் நம்ம ஜாங்கோவும் சரி அவனோட ஒய்ஃப் ப்ரூன்ஹில்டாவுமே சரி, ஸோ ரெண்டு பேருமே வந்து அங்கேருந்து தப்பிச்சு, அதாவது ஒரு ஃப்ரீடம் கிடச்சி ஒரு புது ஒரு வாழ்க்கையை வந்து தேடி கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த மூவி வந்து முடியுது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவியை தூக்கிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.